பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் கதிர் செந்தில் சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அம்மா பாரு மனசாட்சி இல்லாமல் அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. அண்ணன் வீட்டு மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம். பெத்த பொண்ணு எப்படி போனால் என்ன, இவங்களுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கே விட்டுருந்தா அவனை ஒரு வழி பண்ணியிருப்போம். ஆனால் அப்பா தான் சட்டப்படி போகலான்னு சொல்லிட்டு இப்போ அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அரசியே இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை நம்ம அப்படியேவா விட முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அவன் மட்டும் வெளியில் மட்டும் வந்தால் அவனை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் லாயர் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா இது பொண்ணோட கேஸு, என்னால் காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தேவையே இல்லை, என் புள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாண்டியனோட லாயர் இருந்துட்டு கவலையே படாதீங்க, தப்பு பண்ணவனுக்கு 10 வருஷமோ 15 வருஷமோ நான் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.